என்னம்மா இன்னும்மா பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்க? முடிஞ்சுமா. இதோ இப்ப முடிச்சிருவேம்மா. இன்னும் வீடு துடைக்கணும், சமையல் பண்ணணும், துணி துவைக்கணும், அயன் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. மலமலன்னு பாருமா. இதோ பண்ணிடுறேம்மா. 3 வீட்டுல வேலை பார்க்கறது முக்கியம் இல்ல, கரெக்டா பார்க்கணும், அதுதான் முக்கியம். வாங்கம்மா வாங்க. என் மக கௌரி வீட்டுல நீங்க செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு நியாயமா நான் உங்களை பார்க்கவே கூடாது. அவசரமா பார்க்கணும்னு சொன்னதுனாலதான் வந்தோம். சொல்லுங்க என்ன விஷயம்? ஜமீன் குடும்பம் கோச்சுக்க கூடாது. அன்னைக்கு எல்லாமே உணர்ச்சி வசமா முடிஞ்சு போச்சு. தப்பு எங்க மேல மட்டும் இல்லம்மா. நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எங்க மக கவிதாவோட பிரச்சனையை சொல்லிதான் நாங்க மாப்பிள்ளையே கேட்டோம். ஆனா நீங்க அவ செத்து போகணும்னு சொல்லி பொண்ணு கேட்டது தப்பு இல்லையா? சொல்லுங்கம்மா, தப்பு இல்லையா? தப்புதாம்மா. இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம்? என் மகனுக்கு கவிதாவை புடிச்சு போச்சான். கட்டுனா அவளைதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஆமாமா, வேற பொண்ணை பார்க்கலான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். அதான் உங்களை வர வச்சு சம்பந்தம் பேசுறோம். ஆனா உங்க மகன் ஜாதகத்துல முதல் மனைவி தங்காதுன்னு இருக்கே. மணமேடையில வச்சு ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதை வெட்டி சாச்சிட்டா அந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ண மாதிரி ஆயிடும். டேய், வேலைக்காரமாட்ட சொல்லி காஃபி போட்டு எடுத்துட்டு சொல்லு. சரிங்கம்மா. ஏமா, விருந்தாளிங்க 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க தம்பி. என்னம்மா யோசிக்கிறீங்க? இல்ல, நீங்க சொல்ற சம்பிரதாயம் சரி. இருந்தாலும் அம்மா, நான் 4-5 ஜோசியர்கிட்ட விசாரிச்சுட்டேன். எல்லாரும் வாழை மரத்தை வெட்டுறது நல்ல பரிகாரம்னு சொல்லிட்டாங்க. தெய்வத்து மேல பாரத்தை போட்டுட்டு நாம நம்ம வேலையை பார்ப்போம். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதும் சரிதான். எதையும் பண்ணாமலே எதுவும் நடக்கலைன்னு புலம்புறதை விட எதையாவது செய்யலாம், தப்பு இல்ல. எங்களுக்கும் உங்க மகனை ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கும் எங்க மக கௌரி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா எங்க முடிவை சொல்றோம். நல்லா கலந்துக்குங்க. நான் வேணான்னு சொல்ல. எந்த முடிவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடுங்க. இல்லைன்னா நாங்க வேற இடத்த பார்க்க வேண்டியதா இருக்கும். சரி வாங்க உட்காந்து பேசுவோம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல.
அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.